பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்ற சம்பவம் நடைபெற்ற போது வெளிநாட்டிலிருந்து குற்றவாளிகளுக்கு வந்த தொலைபேசி மூலம் பேசிய நபர்களை கண்டுபிடிக்க இன்டர்போல் போலீசார் உதவியை நாடி உள்ளதால் சிபிசிஐடி போலீசார் சார்பில் நீதிபதியிடம் கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கோடநாடு வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் சயான் மற்றும் ஜித்தின் ஜாய் ஆகியோரும் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான், சிபிசிஐடி போலீசார் ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசார் நேரில் ஆஜராகினர். இன்று நடைபெற்ற விசாரணையில் சிபிசிஐடி போலீசார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையின் நகல்களை நீதிபதி முன்பு சமர்ப்பித்தனர். எதிர்வரும் 30ஆம் தேதி கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள ஜம்சீர் அலி மற்றும் 10வது குற்றவாளியாக கூறப்படும் ஜித்தின் ஜாய் விசாரணைக்கு வர சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு சம்பந்தமாக அரசு தரப்பு மூலம் கூடுதல் சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அவகாசம் கேட்கப்பட்டதால் வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் காதர் இவ்வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தற்போதைய புலன் விசாரணையின் நிலை பற்றி கேட்டார்கள். ஏற்கனவே மாண்புமிகு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து அந்த போன் கால்கள் பற்றி இன்டர்போல் உதவி புலன் விசாரணை அமைப்பு நாடியிருப்பது பற்றி அவர்கள் எடுத்துரைத்தோம். அந்த விவரங்கள் 2017 முதல் இருப்பதால் அது பற்றிய விவரங்கள் கிடைக்க சிறு தாமதமாகும் என்று அவருக்கு சொன்னோம். மேலும் இதில் 2 எதிரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் விசாரணை செய்யப்பட இருக்கிறார்கள் என்பதை சொன்னோம். அனைத்தும் கேட்டுக்கொண்ட நீதிபதி அவர்கள் வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி என்று ஒத்திவைத்தார்.